ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, சிறு வயதிலிருந்து உன் மனதில் பதிந்த கஷ்டங்களால் எதிர்காலம் பற்றிய பயம் எப்போதும் உனக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உன்னிடம் இருந்தாலும் இந்த பயம் மட்டும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் உன் எதிர்காலம் சிறப்பான ஒன்றாக நிச்சயமாக இருக்கப் போகிறது. அதை என்னால் காண முடிகிறது என் குழந்தையே. உன்னால் அதை உணர முடியாமல் போக பயமே காரணமாக உள்ளது. அஞ்சாதே. நல்லவர்களுக்கு வரும் சோதனையெல்லாம் அவர்களை எதிர்காலத்திற்காக பலப்படுத்தி வெற்றி பெற வைப்பதற்கே ஆகும். நீ நிச்சயமாக வெற்றி பெறப்போகிறாய். பிறர் கொடுப்பது நமக்கு எப்படி போதும்? எவ்வளவு கொடுக்கப்பட்டாலும் அது குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் இறைவன் நமக்கு அளிப்பதோ முடிவில்லாத செல்வம். யுகம் முடிந்தாலும் முடியாத செல்வம். மற்றவர்கள் கொடுப்பதை இதோடு எப்படி ஒப்பிட முடியும்? நான் இல்லாமல் நீ எப்படி தனித்து இருக்க முடியாதோ அப்படித்தான் உன்னை பிரிந்தும் என்னால் தனித்திருக்க முடியாது. உன்னை என் கரத்தில் தாங்குகிறேன். உன் கர்மாக்கள் எல்லாம் மீதமில்லாமல் நசிந்துவிடும் அளவுக்கு என் பெயரை நீ உச்சரித்து கொண்டே இருப்பதால் ஒரு லோபியைப் போல ஒரு பொக்கிசமாக இரவு பகலாக உன்னை நான் பாதுகாக்கின்றேன். யாரிடம் நீ மனம் விட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்தே நிவர்த்திக்கான வழிகளை நான் நேர் செய்கிறேன். யாரை தேடி நீ போகிறாயோ அவராகவே நான் இருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன். எனக்கு பிரியமானவர்கள் உனக்கு ஆசி கோருவார்கள். அந்த ஆசியை வழங்குவது நானே என்று அறிந்து கொள். சோதனை காலத்தில் உன்னோடு யாராவது பயணித்தால் அது நானே ஆவேன். வீட்டில் இருக்கும் சந்தோஷம் மிக பெரியது. அந்த சந்தோஷத்தின் அடிப்படையில்தான் உன் கஷ்டம் விலகுவதன் வேகமும் இருக்கும். மனதில் இருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை அனுசரித்து நீ நடப்பதையும் பிறரது கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகி அவமானப்பட்டு நிற்பதையும் அநியாயமாக உன் உடைமைகளை பிறர் அபகரித்து கொண்டு உன்னை நடுத்தருவில் நிற்க வைத்ததையும் இன்னும் பலர் அப்படி முயற்சிப்பதையும் நான் அனைத்தும் அறிவேன். தப்பு செய்தவர்களுக்கு தண்டனையை தப்பாமல் தந்து உனக்கு நீதியை சரி செய்யும் நாள் நெருங்கிக் கொண்டு இருக்கிறது. நம்பிக்கையாய், பொறுமையாய், நேர்மையாய் உன்னை வழிநடத்தி வெற்றி என்னும் அமிர்தத்தில் நிம்மதியான மனநிறைவில் நீ தித்திக்கப் போகிறாய். உனக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் முதலில் அந்த கஷ்டத்தை நினைத்து அழாதே. அந்த கஷ்டமான நேரத்தில் என் நாமத்தை சொல். அனைத்து கஷ்டத்திலும் உன்னை நான் நிச்சயம் பாதுகாப்பேன். சதா என்னை நினைத்து கொண்டே இரு. நான் நடத்துகிறேன் என திடமாக நம்பு. எனக்கு நானாகவே செய்கிறேன் என்ற பாவனையை வளரவிடாதே குழந்தையே. உனக்கு துணையாக உன் சாயப்பாவான நான் இருக்கிறேன். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.